ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்தீங்கன்னா பீக்கங்காலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு 4 பீக்கங்காய் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் நல்ல ஒரு அறுவடை கொடுத்துட்ருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ஒவ்வொரு கிளைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஞ்சு இருக்குது. காய்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 50-60 காய் பொறிச்சிருப்போம். இந்த ஒரு செடியில் மட்டும் நல்ல ஒரு அறுவடைனே சொல்லலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புடலங்காய். இன்றைக்கி ஒரே ஒரு புடலங்காய் தான் இருக்குது, குட்டை புடலை. இன்றைக்கி அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இன்றைக்கி கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி அதை மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறோம். மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியில் ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, அதாவது சுக்குட்டி கீரை, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பப்பாளி பழம். இன்றைக்கி ஒரே ஒரு பழம் தான் இருக்குதுங்க. இன்றைக்கி அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நான் அதை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பழுத்திருக்குது. இனி அதை பொறிக்காமல் விட்டுட்டோம்னா குருவி காக்காலாம் வந்து கொத்திரு. அதனால் சரின்ட்டு அதையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ பக்கம் வருங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது.
அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். இன்றைக்கி ஒரு கம்மியாக தாங்க இருக்குது. போன அறுவடையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 காய் பக்கம் பொறிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் மட்டும்தான் பழுத்திருக்குது. இன்றைக்கி அதை மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறோம். கடைசியாக இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கள் பழங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பப்பாளி ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், மிளகாய், கத்திரிக்காய், புடலை ஒன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா 4 பீக்கங்காய், அடுத்தது சுக்கட்டி கீரைங்க. கடைசியாக இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணியிருக்கேன். ஏன்னா துவையல் அரைக்கிற அளவுக்கு இருந்தால் போதுங்க, அதனால் கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி அறுவடை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்களோட வீட்டு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக இடம் இருந்தாலும் புதினா கீரைகள் அந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.